புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவில் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்று ஆவுடையார் கோவில் ஒன்றிய சேர்மன் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவில் அரசு மருத்துவமனையை ஒன்றிய சேர்மன் உமாதேவி, ஒன்றிய கவுன்சிலர்கள் சுந்தரபாண்டியன், செந்தில்குமரன் ஆகியோர் முன்னிலையில் ஆய்வு செய்தார். முன்னதாக அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவரிடம் மருத்துவர்கள் பணியிடம், செவிலியர் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்த நிலையில் உட்பகுதியில் புற நோயாளிகள் பிரிவு, உள்நோயாளிகள் பகுதி, ஆபரேஷன் நடக்கும் முன்பகுதி ஆகியவற்றில் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஆவுடையார் கோவில் தாலுகாவில் நிறைய கிராமங்கள் உள்ளன, இங்குதான் சிகிச்சை எடுக்க வருகிறார்கள். ஆவுடையார் கோவில் பகுதியில் போதுமான மருத்துவர்கள் இல்லை என்றும், இரவு நேரத்தில் பணிபுரியும் பெண் மருத்துவர் தனது கணவரை வேலை நேரத்தில் மருத்துவமனையில் தங்குவதால் இந்த செய்கையுடன் பணிபுரியும் மற்றவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இடையூறாக இருப்பதாக தன்னிடம் புகார் அளித்ததாகவும், அதன் அடிப்படையில் விவரங்களை கேட்பதற்காக அரசு மருத்துவமனைக்கு வந்ததாகவும், இந்த மருத்துவமனையில் உள்ள காலி பணியிடங்களை விரைந்து நிரப்பி மக்களுக்கு சேவை செய்வதில் தாமதமாகுவதாகவும், ஆனால் எங்கள் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட செயலர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என்றார். ஆவுடையார் கோவில் அரசு மருத்துவமனையின் அடிப்படை வசதிகள் போதுமான அளவு இல்லாதான் 4 டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு டாக்டர்ஸ் தான் இருக்காங்க, 3 பேர் வரல. டியூட்டி டாக்டர்ஸ் வந்து அறந்தாங்கிலேருந்து கொண்டு வந்து எல்லா ஆப்ரேஷனும் செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து மருத்துவமனைகள் அதிக பழுதுபடைந்துள்ளது, அதுவும் வந்து சரிவர இல்லாதனால இங்கே வந்து ஆவுடையார் உட்பட்ட ஒரு 35க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கு. எல்லாரோட அடிப்படை வசதிகளும் இல்லை, மருத்துவ செலவு எல்லாமே இங்கே தான் பார்க்குறாங்க. அது வந்து எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை. அதனால மாவட்டத்துறையும் சரி, மருத்துவ வளர்ச்சித்துறையும் சேர்ந்து உங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள், இந்த தூய்மை பணியாளர், செக்யூரிட்டி, இந்த மாதிரி போஸ்டிங் வந்து நிறைய அடிப்படை வசதிகள் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் இது மாதிரி அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை அப்படின்னா தலைமையாளர் சொல்லி மாவட்ட செயலரின் ஆலோசனைப்படி திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். ஆவுடையார் கோவில் காவிரில் ஆவுடையார் கோவில் அரசு மருத்துவமனையின் அவல நிலை. இங்கே ஒழுங்காக வந்து டாக்டர்கள் வைத்தியம் பார்க்கறது கிடையாது. 2வது ஆரம்ப சுகாதார நிலையம்னு வச்சு அங்கே லெட்டின் பாத்ரூம்ல யாருமே கால் வச்சு மிதிக்க முடியும். அந்த மாதிரி அவலமான சூழ்நிலை. இரவில் வந்தால் டாக்டர் யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே வந்து சேர்மன் வந்து இப்போ வந்து ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான தீர்வை நல்ல முடிவை இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். இருந்து வர்ற எங்களுக்கு சுற்று வட்டார கிராம பொதுமக்களுக்கு இந்த அரசு மருத்துவமனை தான் இருக்கிறது. இங்கே தனியார் மருத்துவமனையும் ஒன்று தான் இருக்குது, அதுலேயும் ஒழுங்காக டாக்டர் வர்றது கிடையாது. இந்த மருத்துவமனையை நல்லா சீர் செய்து மக்களுக்கு பயனடைகிற வகையில் செய்து தரும்படி இந்த அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்ளிருக்கோம். மேற்கொண்டு இந்த அவல நிலை நீடிக்காமல் வர டாக்டர்கள் ஒழுங்காக வந்து இங்கே வைத்தியம் பார்க்கறதுக்கான வழிமுறைகளை தேர்றதுக்கு இந்த அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். என் பேர் சமூக சுந்தரம். அவருடைய